திருச்சி கரும்பலகை காவலர்கள் பெருமையுடன் வழங்கும் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடல் வரி வினா விடை பாகம் 1. விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழியும் ஊழ் இலக்கண குறிப்பு தருக. இரட்டை கிளவி, பண்புத்தொகை, அடுக்குத் தொடர், வினைத்தொகை. விடை அடுக்குத் தொடர். இப்பாடலின் ஆசிரியர் கீரந்தையார், பூதஞ்சேந்தனார், நப்பூதனார், குலசேகராழ்வார். விடை கீரந்தையார். இப்பாடலில் உணர்த்தப்படும் கருத்து தத்துவ கருத்து, அறிவியல் செய்தி, நிலையாமை, அரசியல் அறம். விடை அறிவியல் செய்தி. விசும்பு இசை ஊழி. பாடலில் இச்சொற்கள் உணர்த்தும் பொருள்கள் முறையே காற்று ஓசை கடல், மேகம் இடி ஆழம், வானம் பேரொளி யுகம், வானம் காற்று காலம். விடை வானம் பேரொளி யுகம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வியென்றே போற்று. இப்பாடல் இடம்பெற்ற நூல் நீதி வெண்பா, புறநானூறு, வெற்றி வேர்க்கை, கொன்றைவேந்தன். விடை நீதி வெண்பா. பாடலின் சீர்மோனைச் சொற்கள் அருளை அறுத்துவதும், அருளை அறிவை, அகற்றி அருந்துணையாய், அறிவை அகற்றி. விடை அருளை அறிவை. அருந்துணையாய் இச்சொல்லை பிரித்தால் அருந்துணை யாய், அருந்து துணையாய், அருமை துணையாய், அரு துணையாய். விடை அருமை துணையாய். உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது. அன்பு, கல்வி, மயக்கம், செல்வம். விடை கல்வி.
நனைந்தலை உலகம் வலையின் நேமியொடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மா அல் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வலன் ஏர்பு கோடு கொண்டு எழுந்த கொடும் செலவு எழிலி பெரும் பெயல் பொழிந்த சிறு புன் மாலை. இப்பாடல் இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு. மலைப்படுகடாம், நற்றிணை, குறுந்தொகை. விடை முல்லைப்பாட்டு. நனைந்தலை உலகம் இத்தொடரின் பொருள் சிறிய உலகம், தலையாய உலகம், நனைந்த உலகம், அகன்ற உலகம். விடை அகன்ற உலகம். பாடலில் இடம்பெற்றுள்ள அடியெதுகை சொற்கள் பெரும் பெயல் பொழிந்த, பாடு இமிழ் பனிக்கடல், பாடு இமிழ் கோடு கொண்டு, நீர் செல நிமிர்ந்த. விடை பாடு இமிழ் கோடு கொண்டு. பாடலில் இடம்பெற்றுள்ள அளபடை தடக்கை, வலை, பெரும் பெயல், கொடுஞ்செலவு. விடை வலை. செம்பொனடிச்சிறு கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட, திருவரை அரைஞான் அரைமணியோடு ஒளி திகழறை வடமாட, பைம்பொன் அசும்பிய தொந்தியொடும் சிறு பண்டி சரிந்தாட, பட்ட நுதற்பொழி பொட்டொடு வட்டச் சுட்டி பதிந்தாட, கம்பி விதம் பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாட. இப்பாடலின் ஆசிரியர் கீரந்தையார் குமரகுருபரர், நப்பூதனார், செய்குத்தம்பி பாவலர். விடை குமரகுருபரர். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பிள்ளைத்தமிழ் பருவம் அம்மானை, சப்பானி, சிறுதேர், செங்கீரை. விடை செங்கீரை. குண்டலமும் குழைக்காதும். இலக்கண குறிப்பு தருக. எண்ணும்மை, உம்மைத்தொகை, பண்புத்தொகை, அடுக்குத்தொடர். விடை எண்ணும்மை. கிண்கிணி, அரைஞான், சுட்டி என்பன முறையே காலில் அணிவது, இடையில் அணிவது, தலையில் அணிவது, நெற்றியில் அணிவது, இடையில் அணிவது, தலையில் அணிவது,
காலில் அணிவது, இடையில் அணிவது, நெற்றியில் அணிவது. இடையில் அணிவது, காதில் அணிவது, தலையில் அணிவது. விடை: காலில் அணிவது, இடையில் அணிவது, தலையில் அணிவது. அன்று அவன் அசை அல் சேர்ந்து அல்கி, கன்று ஏறி ஒள் இனர் கடும் பொடுமலைந்து, சேர்ந்த செயலைச் செப்பம் போகி, அலங்கு கழை நரலும் ஆறிப்படுகர், சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி, நோனாச்செருவின் வலம்படு நோன்தாள், மான விரல் வேல் வயிரியம் எனினே. அசை இச்சொல்லின் இலக்கண குறிப்பு: வினைத்தொகை, பண்புத் தொகை, சொல்லிசை அளபடை, செய்யுளிசை அளபடை. விடை: சொல்லிசை அளபடை. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி. இவ்வடியில் பாக்கம் என்னும் சொல்லின் பொருள்: சிற்றூர், பேரூர், கடற்கரை, மூதூர். விடை: சிற்றூர். பாடல் இடம்பெற்ற நூல்: சிலப்பதிகாரம், மலைப்படுகடாம், முல்லைப்பாட்டு, காசிக்காண்டம். விடை: மலைப்படுகடாம். பாடலில் இடம்பெற்றுள்ள அடியெதுகைச் சொற்கள்: அன்று கன்று அலங்கு சிலம்பு, அன்று அவன் அசை அல்கி, சேர்ந்த செயலை செப்பம் சிலம்பு, அல்கி எய்தி போகி எனினே. விடை: அன்று கன்று அலங்கு சிலம்பு. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால், மெத்த வணிகலமும் மேவலால், நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க, ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. இப்பாடல் இடம்பெற்ற நூல்: நற்றிணை, முல்லைப்பாட்டு, குறுந்தொகை, தனிப்பாடல் திரட்டு. விடை: தனிப்பாடல் திரட்டு. பாடலில் இடம்பெற்றுள்ள பொருத்தமான அணி: இரட்டுற மொழிதல் அணி, தீவக அணி, வஞ்சப் புகழ்ச்சி அணி, நிரல் நிறை அணி. விடை: இரட்டுற மொழிதல் அணி. தமிழுக்கு இணையாய் பாடலில் பொருத்தப்படுவது: சங்கப் பலகை, கடல், அணிகலன், புலவர்கள். விடை: கடல். தொழிற்பெயர் அல்லாத சொல்:
துய்ப்பதால், மேவலால், அணிகலன், கண்டதால். விடை அணிகலன். நன்றியுடன் கரும்பலகை காவலர்கள் சார்பாக சைவ சர்க்குணன். நன்றி.